ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ். இந்த வீடியோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்க. யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஏஜ் ஆஃப் சாசர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல. சாசர் மிடில் இங்கிலீஷ் பீரியட், அதனால மிடில் இங்கிலீஷ் பத்தின பாயிண்ட்ஸ் முதல்ல. மிடில் இங்கிலீஷ் பீரியட் எப்போத்துல இருந்து ஸ்டார்ட் 1066ல இருந்து ஆரம்பிக்குது. அது எந்த செஞ்சுரி குறிக்கும் அப்படின்னா 15th செஞ்சுரியில இருந்து ஸ்டார்ட். 1066 முக்கியமான ஒரு கான்குவெஸ்ட நம்மளுக்கு ஞாபகப்படுது. அதுதான் நார்மன் கான்குவெஸ்ட். 1066ல நார்மன் கான்குவெஸ்ட் அது யாருக்குள்ள நடக்குது அப்படின்னு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இருந்த ஆங்கிலோ சாக்சனுக்கும் நார்மன்ஸ்க்கும் நடக்கிற கான்குவெஸ்ட் தான் அது. அதை யார் லெட் பண்ணியிருப்பாங்க? வில்லியம் த டியூக் ஆஃப் நார்மாண்டி அப்படின்றவர் அந்த கான்குவெஸ்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவரைத்தான் நம்ம வில்லியம் த கான்கரர் அப்படின்னு பின்னாடி. ஆங்கிலோ சாக்சனுக்கு யார் ஹெட்டா இருந்திருப்பாங்கன்னா கிங் அர்னால்ட் காட்வின் அப்படின்றவர் ஆங்கிலோ சாக்சனுக்கு ஹெட்டா இருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குமான கான்குவெஸ்ட் தான் நார்மன் கான்குவெஸ்ட். அப்போ மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல என்ன ஆயிருக்கும்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை ரீப்ளேஸ் பண்ணிருக்கும். அது எந்தெந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சேஞ்சஸ்ல ஒகேபுலரி ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்த மாதிரி இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி சேஞ்சஸோட மாடர்ன் இங்கிலீஷ்க்கு வந்திருக்கும். அதுல கிராமரை சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. ப்ரொனன்சியேஷன் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாறி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி போயம் இதுலலாம் பார்க்கும்போது தெரியும். ஓல்டு போயம்லலாம் பார்த்தோம்னா வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கும். போக போக அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறி. இதுதான் மிடில் இங்கிலீஷோட ஆரிஜின். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் சேஞ்சஸ். இப்போ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா ஆங்கிலோ நார்மன் பிரெஞ்ச் அவங்க தான் இந்த பீரியடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு நார்ஸ் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல பேசின லாங்குவேஜ் எந்தெந்த இடத்துலலாம் பேசியிருக்காங்கன்னா நார்த்தன், ஈஸ்டர்ன் மிட்லேண்ட், வெஸ்ட் மிட்லேண்ட், சதர்ன் இந்த பார்ட்ஸ்லலாம் முக்கியமா இந்த மிடில் இங்கிலீஷை பேசியிருக்காங்க. இது அவங்களோட முக்கியமான டைலக்டா இருந்திருக்குது. அதர் பார்ட்ஸ் வேற எங்கெங்கெல்லாம் மிடில் இங்கிலீஷ் பேசியிருக்காங்கன்னா ஏர்லி ஃபிங்கலியன் அண்ட் ஓலா, இது அயர்லாந்து. ஸோ ஒரே லைன்ல இந்த மொத்த பீரியடுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா மிடில் இங்கிலீஷ் போஸ்ட் 1066 இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பிரெஞ்ச் அண்ட் நார்ஸ் வித் மெனி டயலெக்ட்ஸ் அண்ட் மேஜர் லாங்குவேஜ் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் இந்த பீரியட்ல நடந்த இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள். லிட்ரேச்சர் இந்த பீரியட்ல எப்படி இருந்திருக்குன்னா 14th செஞ்சுரி முன்னாடியே பார்த்த மாதிரி 14th செஞ்சுரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. புது விதமான லிட்ரேச்சரை இந்த பீரியட் கொண்டு வருது. இதுல இருக்க கீ ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா ஜான் வைக்லிஃப், ஜெஃப்ரி சாசர், அந்த மாதிரி நிறைய பேர் கீ ரைட்டர். அதுக்கப்புறம் இந்த பீரியட்லயே இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட். இந்த பிரிண்டிங் பிரஸ் ஜெர்மனில 1440 அந்த டைம் பீரியட்ல ஜொஹானஸ் குட்டன்பர்க் அப்படின்றவர் பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எல்லா புக்ஸுமே பிரிண்ட் ஆகி வர ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் பிரிண்டிங் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பீரியட்ல என்ன நடந்திருக்குன்னா சான்சரி ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் டெவலப்ட் இன் லண்டன். அதாவது அவங்க யூஸ் பண்ற எல்லா முக்கியமான கவர்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயத்திலுமே சான்சரி ஸ்டாண்டர்ட் இந்த இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிருக்கும். அதாவது அபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி அபிஷியலா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எது வந்தாலுமே இந்த சான்சரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இதுதான் பேசிக்ஸ் ஃபார் மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கிளர்க்ஸ், ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் எழுத, ரிலிஜினல் டயலெக்ட்ஸ் இதெல்லாம் எழுத இந்த சான்சரி ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணாங்க. அதே போல இந்த பீரியட்ல தான் ஸ்காட்ஸ் லாங்குவேஜ் டெவலப் ஆச்சு. இதை எங்கெங்கெல்லாம் பேசினாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஸ்காட்லாண்ட்ல பேசினாங்க ஸ்காட்ஸ் லாங்குவேஜ். அதே போல இந்த டைம் பீரியட்ல தான் டிரான்சிஷன் டு ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் லேட் 15th செஞ்சுரியில மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ்க்கு நம்ம மூவ் பண்ணோம். இதெல்லாம் தான் இந்த பீரியடோட முக்கியமான ஈவெண்ட்ஸ். எண்ட் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் 1417ல பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆரிஜினேட் ஆகுது. இது எதுக்கு வழிவகுக்குதுன்னா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ்காக. இப்போ நம்ம யூனிட் 1ல கொடுத்திருக்க ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்ற டாபிக்ல சாசரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபுல் நேம் ஜெஃப்ரி சாசர், பார்ன் சி 1343 1343 லண்டன்ல இங்கிலாந்துல பிறக்கிறாரு. டைட் எப்போனா 25th October 1400
லண்டன் இங்கிலாந்துல இறந்துடுறாரு. இவரோட ப்ரொஃபஷன் என்னன்னா போயட், ரைட்டர், சிவில் சர்வன்ட். இவரோட கெரியர் ரோல்ஸ் பியூரோகேட் அப்படின்னா அதிகாரத்துவாதி, அப்புறம் கோட்டியராகவும் இருந்திருக்காரு, நீதிமன்ற அதிகாரி, டிப்ளோமேட் ராஜதந்திரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு எம்பி மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர். அடுத்து இவரோட ஃபேமஸ் டைட்டில், இவரை என்னன்னு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறமா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. இது ரெண்டுமே ஜெஃப்ரி சாசருக்கு உரிய டைட்டில்ஸ். அப்புறம் ஸ்பெஷல் ஹானர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட்டர் பரீட் இன் போயட்ஸ் கார்னர், வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேன்றது தான் ஒரு ஃபேமஸ் பரியல் பிளேஸ். அங்க வந்து ஃபேமஸான ரைட்டர் எல்லாருமே வந்து பரி பண்ணுவாங்க. அங்க ஃபர்ஸ்ட் பரி பண்ண ஃபேமஸ் ரைட்டர் யாருன்னா ஜெஃப்ரி சாசர். அதுக்கப்புறம் பிரைஸ் பை கண்டெம்பரரி, அவரோட கண்டெம்பரரினா சமகாலத்தவர். சாசர் கூட சமகாலத்துல இருந்த தாமஸ் ஹாக்லே அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா த ஃபர்ஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் அவர் ஃபேர் லாங்குவேஜ். அதாவது நம்ம மொழியை கண்டுபிடிச்சது சாசர் அப்படின்ற மாதிரி தாமஸ் ஹாக்லீவ் சொல்லியிருக்காரு. இது அவர் எங்க சொல்லியிருக்காருன்னா ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்ற ஒர்க்ல சாசரை பத்தி மென்ஷன் பண்ணும்போது இந்த கோட்ஸ்ல மென்ஷன் பண்றாரு. ஏன் தாமஸ் ஹாக்லீவ் வந்து த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் எழுதுறாரு அப்படின்னா பிரின்ஸ் ஹென்றி, த ஃபியூச்சர் கிங் ஆஃப் ஹென்றி த ஃபிஃப்த் சேர்ந்த மன்னனுக்காக இந்த ஒர்க்கை எழுதுறாரு. அப்போ வந்து சாசரை பத்தி இந்த மாதிரி சொல்றாரு, த ஃபர்ஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் அவர் ஃபேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஜெஃப்ரி சாசரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா மிடில் இங்கிலீஷை வந்து ஒரு லிட்ரரி லாங்குவேஜா கன்சிடர் பண்ண வச்சது ஜெஃப்ரி சாசர். அதுக்கப்புறம் லாட்டின் டாமினன்ஸ்க்கு அப்புறமா இங்கிலீஷை வந்து முதன்மைப்படுத்தி எழுதினவர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆக உதவினார். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா 2000க்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்ணி அவரோட வேர்ட்ஸ்ல வந்து அதை அறிமுகப்படுத்துறாரு. அது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காரணமா இருக்குது. நெக்ஸ்ட் ஜெஃப்ரி சாசரோட மேஜர் ஒர்க்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஜெஃப்ரி சாசரோட மேஜர் ஒர்க்ஸ். த புக் ஆஃப் த டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், அனிலிட்டா அண்ட் ஆர்சைட், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடி, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், த கேன்டர்பரி டேல்ஸ், a treatise on the அரிஸ்டோலார். அதுல ஃபர்ஸ்ட் அந்த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற ஒர்க் எதை பத்தினா வந்து ஒரு எலிஜின்றது வந்து ஒருத்தரோட இறப்புக்காக எழுதுற ஒரு போயம் மாதிரி. அதுல வந்து த டெத் ஆஃப் பிளான்ச் அப்படின்றவங்களுக்காக அந்த போயம் எழுதியிருப்பாரு ஜெஃப்ரி சாசர். அது வந்து ஒரு எலிஜி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்திருக்க ஒர்க் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்றது வந்து அது ஒரு ட்ரீம் போயம். எதெல்லாம் சொல்லுதுன்னா ஒருத்தரோட ஃபேம், ஸ்டோரிஸ், நியூஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட், ஒருத்தரோட ஃபேமை பத்தி சொல்ற ஒர்க் தான் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். அதுக்கு அடுத்து மூணாவதா கொடுத்திருக்க அனிலிடா அண்ட் ஆர்சைட் அப்படின்றது வந்து ஒரு டிராஜிக் போயம், லவ் போயம். அது அனிலிடா அப்படின்றவங்கள வந்து ஆர்சைட் வந்து அபேன் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபீலிங்ஸ் அனிலிடாவோட கஷ்டத்தை சொல்றதுதான் வந்து அனிலிடா அண்ட். அடுத்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் நாலாவதா கொடுத்திருக்கிறது வந்து இது வந்து ஒரு அல்லிகோரிக்கல் ட்ரீம் போயம். அல்லிகோரிக்கல் போயம்னா நம்ம சொல்ற விஷயத்த வந்து மறைமுகமான விதத்துல வந்து போயட் தெரிவிப்பாங்க. சாசர் வந்து அந்த டைம்ல இருந்த சோசியல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்றதுக்காக இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து எழுதுறாரு. அதுல வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து அவங்களோட முடிவுகளை வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த மன்னர் எப்படி எடுத்தாரு வந்து அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்ற ஒர்க் இருக்கும். அடுத்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடி, இது வந்து ஒரு லவ் டிராஜிக் போயம். ட்ராஜன் வார்ல இருந்தவங்களை பத்தி, அதாவது அப்பத்திய தீம்ஸான லவ், பிட்ரேயல், ஃபேட், இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வச்சு எழுதுனதா வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடி. அதுக்கு அடுத்த ஒர்க்கான த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், ஒரு தொடர்ச்சியான கதைகள். ஒரு உண்மையான பெண், அதாவது அவங்க லவ்ல வந்து அவங்க உண்மையா இருந்திருக்கிற பொண்ணை பத்தி எழுதினதுதான் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒர்க் த கேன்டர்பரி டேல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பில்கிரிம்ஸா போறவங்க வந்து வழியில சொல்லிட்டு போற கதைகளோட கலெக்ஷன் தான் த கேன்டர்பரி டேல்ஸ். லாஸ்டா கொடுத்திருக்கவருக்கு வந்து ட்ரீடைஸ் ஆன் த அரிஸ்டோலாப் அப்படின்றவருக்கு வந்து இது ஒரு சயின்டிபிக் ஒர்க். இது வந்து அவரோட பையனுக்காக சாசர் எழுதினது. அடுத்து வந்து சாசரோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க். டிரான்ஸ்லேஷன் வந்து 2 பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டி லா ரோஸ், பாசிபிளி எக்ஸ்டென்ட் ஆஸ் த ரோமன் ஆஃப் த ரோஸ். இது வந்து ஒரு அலிகோரிக்கல் போயம். செகண்ட் கொடுத்திருக்கிறது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தீஸ், கான்சலேஷன் ஆஃப் பிலாசபி ஆஸ் பாஸ். இது வந்து பிலாசபிக்கல் ஐடியாஸ், ஃபேட்டு, ஃபார்ச்சூன், ஹியூமன் சஃபரிங், மனுஷங்களோட கஷ்டத்தை பத்தி சொல்ற ஒர்க் இது.
நெக்ஸ்ட் ஜெஃப்ரி சாசரோட ஷார்ட் போயம்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போயம் சாசர் எழுதினது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அண்ட் ஏபிசி, Chaucer's words unto Adam, his own striven disputed, the complaint unto pity, the complaint of Chaucer to his purse, the complaint of Mars, the complaint of Venus, a complaint to his lady, the former age, fortune, gentillesse, lack of steadfastness, Lenvoy de Chaucer's Congan, Lenvoy de Chaucer Bookton, Proverbs, Ballad of Rosamund, Truth, விமென்லி நோபல்ஸ். இதெல்லாம் வந்து ஜெஃப்ரி சாசரோட ஷார்ட் போயம்ஸ். இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் சாசருக்குரிய மிடில் இங்கிலீஷ் பீரியட் பற்றியும் சாசரோட இன்ட்ரோவும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வர பார்ட்டில் இந்த பீரியட்ல இருந்த அதர் ரைட்டர்ஸ் இவங்களெல்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.